ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா வீட்டு சமையல். இன்றைக்கி உங்களுக்கு மாவிளக்கு எப்படி வீட்லேயே செய்கிறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் மாவிளக்கு செஞ்சு பெருமாளை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே பச்சரிசி மாவு விளக்கு செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, பச்சரிசி 1 கப்பு. இந்த கப்பில் பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் அரிசி. அதுலேயே நல்லா தண்ணி ஊற்றி, அந்த பச்சரிசியிலேயே நல்லா தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் ஒரு 3/4 டம்ளருக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் உருக்கி தான் மாவிளக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படிங்கிறது பார்க்கலாம். வெல்லம் பாகு காய்ச்சிருக்கு. இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெல்லம் நல்லா உருகட்டும். இப்போ இதுக்கு இடையில நம்ம இந்த அரிசியும் இந்த ஏலக்காயும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி மாவிளக்கு செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இந்த மாவிளக்கு கலக்கிறதுக்கு பாகினுடைய பதம் எப்படி இருக்கணும்னா, இப்படி நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாக விழுகணும். அந்த பாகு கெட்டியாக விழுகணும். பாருங்கள், இப்படி எடுத்திங்கன்னா இப்படி நல்லா கெட்டியாக விழுகுது. பார்த்தீங்களா அந்த ட்ராப்பு? இதுதான் அதுக்கு கரெக்டான ஒரு பதம். இப்போ நான் மிக்ஸி ஜார்லேருந்து எல்லா மாவையும் இதில் போடலை. நான் கொஞ்சம் மாவு இதில் நிறுத்தி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நம்ம மாவு கொஞ்சம் இலக்கமாயிருச்சுன்னா மறுபடியும் நமக்கு மாவு வேணும். அதனால் நான் இந்த மாவு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த பாகை ஊற்றி நம்ம மாவிளக்கு பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப இலக்கமாயிருச்சு. இப்போ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் மாவு இங்கே நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த மாவையும் போட்டு நம்ம இந்த மாவிளக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டை நல்லா வந்துருச்சு. மாவிளக்குக்கு நல்லா கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 2 பாகமாக விளக்கு பிரிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மாவிளக்கு நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. குழி பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயோ நெய்யோ ஊற்றுறதுக்கு நல்லா நிற்கும். அதே மாதிரி இதுலேயும் நல்லா ஒரு நல்லா இதுலேயும் நல்லா குழி பண்ணிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். இப்போது நெய் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நல்லெண்ணெயை விட நெய் ரொம்ப இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் நெய் ஊற்றி மாவிளக்கு பற்ற வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுடைய மாவிளக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்மளுடைய மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கோயிலுக்கும் இது எடுத்துட்டு போய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். புரட்டாசி மாசத்துல கண்டிப்பாக ஒரு நாள் இப்போ வெங்கடாஜலபதிக்கு மாவிளக்கு செஞ்சு வழிபாடுங்க. குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது.